பாருங்க மக்களே, ஹாய். இது பாருங்க மக்களே, இது பாருங்க. இது வந்து என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி, நம்ம மோப்புக்கு முன்னாடி இதை வச்சுக்கணும். வீதியில் கிடக்கிறது இப்படி சுடுகாட்டில் இருக்கிற பூவு, இதை வந்து நம்ம சுடுகாட்டு பூவுன்னே நம்ம நினைப்போம்பா. இந்த நம்ம வந்து இந்த பட்டிக்காட்டில் வந்து நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். கிராமத்துலேயும் அப்படித்தான் நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா. இதுக்கு வந்து பெரிய ஒரு மரியாதையே இருக்குப்பா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி, மோப்புக்கு முன்னாடி இதை வச்சுட்டு இதை பார்த்துட்டு வந்தோம்னா நல்லதுப்பா நமக்கு. இதில் வந்து ஒரு மருத்துவ குணமே இருக்குப்பா. இது வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம்ப்பா. அப்படி இல்லைப்பா. இது வந்து நான் வச்சு 3 வருஷம் ஆச்சுப்பா. அந்த செடி, இந்த செடியை கொண்டாந்து கண்ணா பிடுங்கிட்டு வந்து நட்டு, நான் வீதியில் கிடந்ததை பிடுங்கிட்டு வந்து நட்டு 3 வருஷம் ஆச்சு. நல்லா பூத்து பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். நம்மளோட மைத்த பூஞ்செடியெல்லாம் வந்து எப்படின்னா, அது வந்து சாதாரணமாக ஒரு 10 நாளைக்கு பூக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். இது வந்து நெத்தம் பூக்குறதுப்பா. இது முகத்தில் முழிச்சோம்னாவே நல்ல இதுப்பா. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து நனிமையும் தேடுதுப்பா. தெய்வங்க சக்திகள் இதில் வந்து இருக்கும்பா. தெய்வ சக்தி இருக்குமா. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி, நம்ம மோப்புக்கு முன்னாடி வச்சுட்டு, இதில் வந்து டெய்லி வந்து காலையில் எந்திரிச்சோம்னா இதில் முழிச்சோம்னா நல்லதுப்பா. இதில் வந்து ஒரு மருத்துவ குணம் சொல்கிறேன் பாருங்கப்பா. இதில் எப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ப்பா. இது வந்து பாருங்களேன், இந்த பூ இருக்குல்லப்பா, இந்த பூவை பறித்து ஒரு நாளைக்கு 5 பூவு நம்ம வந்து சர்க்கரை உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டோம்னா நல்லதாம்பா. கொழுப்பு சத்து இருக்கிறவங்க அதை வந்து சாப்பிட்டோம்னா நல்லதாம்பா. அப்புறம் வந்து இந்த இந்த கர்ப்பப்பையில் வந்து இது இருக்குல்லப்பா, அந்த பித்து நோவின்னு சொல்லுவாளப்பா, அந்த பித்து நோவிக்கு இது தேவையாம்பா. அந்த மாதிரி வியாதியாக இருக்கிறது சாப்பிடலாம். மற்றபடி வந்து நம்ம பெண்கள் வந்து அடிக்கடி இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கிறது நல்லதுப்பா. இது வந்து சர்க்கரைக்கு நல்லது. இது வந்து டெய்லி வந்து ஒரு 5 பூ கொஞ்சம் பாருங்கள், இதை பறித்து சாப்பிடலாம். என்ன இது கசக்கும், கசந்தாலும் பரவாயில்லைன்னு இது வந்து நல்லா சாப்பிட்டோம்னா இதில் வந்து ஒரு மூலிகை சத்தே அடங்கியிருக்குப்பா. நம்ம தமிழ்நாட்டில் பட்டிக்காட்டில் தாப்பா நம்ம எதுவுமே புரிஞ்சுக்க தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரியும் தாப்பா நம்ம சொல்கிறோம். அப்போல்லாம் போகக்கூடாதுப்பா. இதில் வந்து ஒரு மருத்துவ குணமே இருக்குப்பா. இது வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதில் ஒரு 5 பூ எடுத்து கொண்டு போய் வெண்ணி தண்ணியில் அவிச்சிட்டு ஒரு ரோட்டை டம்ளரில் தண்ணி ஊற்றி அதை அவிச்சிட்டு சாப்பிட்டோம்னா காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதில் இதை சாப்பிட்டோம்னா மருத்துவ குணம் நல்லா இருக்கும்பா. இதை நான் பறிச்சுக்கிட்டு போய் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்ப்பா. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பறிக்கிறது கூட உனக்கு கை அச்சமாக இருக்குது. நான் செடியோடு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 பூ டெய்லி ஒரு 5 பூ போட்டு இது வந்து பாருங்கள். இது பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். இது வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்குப்பா. வாங்க, இதில் வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்கு. இப்போ இதை கொண்டுட்டு போய் நான் அடுப்பில் இப்போ டீ மூட்டி இப்போ அவிச்சு நான் குடிச்சு காட்டுறேன். இதை வந்து சாப்பிட்டா என்ன பண்ணுதோன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா. இதில் வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்குப்பா. கொழுப்பு வெயிட்டாக இருக்கிறது, கொழுப்பு சத்து இறங்குறது, இது வந்து புத்துநோய் உள்ளது, இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்குப்பா. இதில் வந்து இங்கே வாங்களே, இது வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள். மருத்துவ பூவு இப்படியே வச்சுட்டு இந்த தீயை முட்டி இப்போ பாருங்கள், நான் அதை வந்து எப்படி இது பண்ணுறேன்னு. இது வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்குங்க. பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து மருத்துவ குணமே அடங்கியிருக்கு. இந்த பூவை வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், அப்படி நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், மருத்துவ குணமே அடங்கியிருக்கு. இதில் வந்து இது பாருங்கள், மருத்துவ குணம் இதில் அடங்கியிருக்கு. இது எப்படி இது பண்ணுதுன்னு பாருங்கள். நல்லா வேகட்டும், நல்லா வேக விட்டு, ஏன்னா நான் சாப்பிட்டு காமிச்சோம்னாத்தே உங்களுக்கு அதோட இது என்னென்னு தெரியும். இல்லைன்னா இந்த அம்மா வாட்டில் சொல்லிவிட்டு இந்த அம்மா வாட்டில் போயிடுது, நம்ம அதை சாப்பிடலாமோ என்னமோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், இது எப்படி என்ன பண்ணுறேன்னு. நல்லா சட்டை வேகட்டும், சாறு இறங்கட்டும். நான் வெறுவாயில் போட்டு தின்னோம்னா உங்களுக்கு என்னமோ மாதிரியே தெரியும். அந்த அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, முழுங்கிட்டாங்களா முழுங்கலையான்னு தெரியும். இதனால இதில் வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்கு. நம்ம நினைக்கிற அதை வந்து சாதாரணமாக ஒரு தெருவில் கிடக்கிற பூவுன்னு அப்படி நினைக்கக்கூடாது மக்களே. இது வந்து ஒரு மருத்துவ குணமே அடங்கியிருக்கு மக்களே. இது பாருங்க, இந்த மாதிரி நம்ம டீ குடிக்கிறதுக்கு அதிலேருந்து சர்க்கரை உள்ளவங்க காலையில் எந்திரிச்சு ஒரு 5 பூ அதில் எடுத்து போட்டு ஒரு வெந்நீரை போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா வேக விட்டு அதை எடுத்துகிட்டு அந்த பூவோட நம்ம குடிக்கலாம். இங்கே அதில் மருத்துவ குணமே அடங்கியிருக்குங்க. அப்புறம் அந்த பெண்களுக்கு கர்ப்ப வாயில் கட்டி இருந்த என்னோட இது இருக்குதுன்னு சொல்கிறோம்லப்பா, கேன்சரு இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் அதை தடுக்குமாம்பா. நம்ம ஆரம்பமே பெண்கள் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் நல்லதுதாப்பா.
மருத்துவ குணமா? நம்ம நினைக்கிற அந்த தெருவில் கிடக்கு, அது வந்து சுடுகாட்டுக்குள்ள இருக்கிற பூவுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாதுப்பா. அது வந்து பெரிய மருத்துவ குணத்தையே இது ஒன்றுதுப்பா. பாருங்களே, இப்போ நான் அதை வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா சாறு இறங்கட்டும். நான் வந்து டெய்லி ஒவ்வொரு பூவை நினச்சேனா சாப்பிட்டுக்கிட்டு போவேப்பா. அதை சாப்பிடணும்னு எனக்கு ஒரு இது இல்லை. நம்ம வந்து பெண்கள் சாப்பிட்றது நல்லதுப்பா. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ இன்றைக்கி தான் நான் வேக விட்றேன். ஆனால் இதனால நான் வெறும் வாயிலே தான் தின்னுக்கிட்டு போனேன். இன்றைக்கி தான் வேக விட்டு காட்டுறேன் உங்கள் மக்களை. ஏன்னா நாளைக்கு உங்கள் வீடியோவுக்கு நான் வரணும். இதை குடிக்கிற ஆளா என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்கள்ல. அதனால தான் இப்போ நான் ஆற்றி நான் குடித்து காட்டுறேன். நீங்கள் நாளைக்கு நான் வீடியோவுக்கு வருவேன், நீங்கள் பார்க்குறீங்க. அதை நீங்கள் செய்கிறீங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் சாப்பிட்டேன். இப்போ அங்கே 2 பூ சாப்பிட்டேன், அது கண்ணுக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட. இப்போ உங்கள்கிட்ட அவிச்சு நான் குடிச்சு காட்டுறேன். நாளைக்கு உங்கள் வீடியோவில் நான் வந்துக்கிருப்பேன் பாருங்கள். ஆனால் நான் எப்போயும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பூவை எடுத்து 2 பூவை எடுத்து வாய்க்கில் வச்சுக்கிட்டே நான் பாட்டில் போய்க்குவேன். ஆனால் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், இருக்கத்தான் செய்யும். மருந்துன்னு இருந்தால் கசப்புத்தன்மை இருக்கும். இது மட்டும் இல்லைப்பா, இந்த பூவில் வந்து இந்த இலை இருக்குல்லப்பா, இந்த இலையை என்ன பண்ணணும், புண்ணு இருக்குல்லப்பா, காலெலாம் புண்ணு இருந்துச்சுன்னா இதை அரைச்சி போட்டு அதை அப்புனோம்னா நல்லதுப்பா. புண்ணுலாம் காஞ்சி சரக்காக வந்துடும். இப்படிலாம் இருக்குப்பா. அந்த இலையை அரைச்சிட்டு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல தடவுனோம்னா நல்லதுப்பா. இங்கே பாருங்கள், நல்லா பூ வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலராக இருக்குது. இப்போ நான் இதை ஆற்றிட்டு குடிக்க போகிறேன். குடிச்சு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நான் குடிச்சிருவேன். நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்துக்கிருப்பேன். ஒரு லைக்கு போடுங்க, இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வர்றேன், நான் ஆற்றுறேன். ஆற்றிட்டு குடிச்சோம்னா தண்ணி சூடாக இருக்கும்ல, நல்லா ஆற்றுறேன். ஆற்றுறேன் பாருங்கள். ஏன்னா நான் வந்து காய்ச்சி நான் குடிச்சாத்தே உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இந்த அம்மாவட்டில் என்னடா சொல்லிவிட்டு இப்படி போயிடுச்சு, அதை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, திங்கலாமா திங்கக்கூடாதான்னு இந்த சக்கரை உள்ளவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் சக்கரை அது இதுன்னு சொல்கிறாங்களப்பா. அதுக்கு நல்லதுப்பா. ஒரு நாளைக்கு 5 பூ எடுத்துக்கிட்டானே நல்லது. டீ குடிக்கிற நேரம் இந்த மாதிரி 5 பூ கலராக மாறி வருதுப்பா. அந்த பூவே காணாமல் போச்சுப்பா. ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணம்ப்பா. நான் குடிக்கிறேன், நீ பாருங்கள். நான் வாயில் வெறும் வாயில் தான் இவ்வளோ நாளும் சாப்பிட்டு தெரிஞ்சேன். ஆனால் நான் அவிச்சு குடித்ததில்லை, இன்றைக்கி குடிக்கிறேன். நாளைக்கு என்னோடய வீடியோவில் வந்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணிடுறோம். ஆமாம் பாருங்கள், நல்லா ஆரப்பேன். இது வந்து சக்கரை உள்ளவு நல்லா சாப்பிடலாம். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது இதை சாப்பிடலாமா, நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. நான் டெய்லி 1 2 வாய்க்கில் பிடுங்கி வச்சுக்கிட்டே திரிவேன். ஏன்னா அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். இந்த கண்ணு சூடு ஆறிடுச்சுப்பா. நம்ம குடிக்கிறேன் பாருங்கள். நல்லதுப்பா. இது வந்து நல்லா சாப்பிடலாம்ப்பா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பாருங்கள், குடிச்சிட்டேன், ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது.